நான் லதா கிருஷ்ணன். எல்லோரும் அப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு 50 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நியர்லி 50 இயர்ஸ். இது வரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கார் அப்படின்றது தெரியல. இதே கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்கள் நிறைய 1800 பிள்ளைங்களை வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ், ஃப்ரீ ஸ்கூல் கட்டியிருக்காங்க. ஆர்ஃபனேஜ் வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள், கோசாலா அமைச்சிருக்கிறது, இது போல் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அவர் இறந்தப்போ அந்த கர்நாடகமே வந்து அழுதது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இறந்தப்போ கூட தன்னுடைய 2 கண்களை வந்து தானம் செஞ்சுருக்காராம். லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. இத்தனை வருடம் உங்களுடைய கணவர் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தாங்க, என்னென்னலாம் நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் முதல்ல உங்களுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்து அவர் செய்த நன்மைகள்லாம் வந்து கொஞ்சம் குறிப்பிடுங்க. ஏன்னா மக்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா. அதாவது அரசியலுக்கு வர வேணான்னு தடுத்ததே வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க சம்பாதிச்சதெல்லாம் வந்து அரசியலில் போய் விட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த விஷயத்தையே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் வந்து முதல்வராக ஆனதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் அதே போல் லதா ரஜினிகாந்த் அவர்களும் வந்து தன்னுடைய இயக்கத்தில் எல்லோரும் சேருங்க, எல்லோரும் சேர்ந்து நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க பணம் போட்டு நல்லது செய்கிறதுக்கு எங்கள் கட்சி எதுக்குங்க, அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க இல்லையா. அதான் இந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களை பற்றி நான் கேட்டப்போ வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவங்க கர்நாடகத்தில் நடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ரஜினி அவர்களிடம் மிகவும் இளையவர் தான் அவர். எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காங்க அப்படின்னு. அதுபோல் வந்து நன்மைகள் செய்கிறவங்கள வந்து எப்போவுமே மக்கள் வந்து அவங்களுடைய மனதில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது. மக்கள் வந்து புத்திசாலி தான் இல்லையா. யார் வந்து இந்த நாட்டுக்கு தேவை, யார் நாட்டுக்கு தேவையில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பழைய பஞ்சாங்கம்லாம் இனிமேல் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் புது ஆட்சியும் வந்து எந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறாங்க. இப்போ தான் ஏன்னா ஒவ்வொரு ஊழலாக வந்து வெளியே வந்துட்டுருக்கு இல்லையா. வரட்டும், பார்ப்போம். நன்றி.